கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்த வழக்கில் 2 பேர் அதிரடி கைது. எதிர்வட்டில் வசிக்கும் கார்த்தி, அவனுக்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜை பிடித்து தீவிர விசாரணை. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டாரா என கைதானவர்களிடம் துருவி விசாரணை. முன்விரோதத்தால் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரம். கோவை சிறுமி வழக்கில் குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள், ஊர் மக்கள் வலியுறுத்தல். கோவை சிறுமி கொலை வழக்கில் 2 பேர் சிக்கியது எப்படி? சிறுமியுடன் விளையாடிய சிறுவர்கள் அளித்த தகவலின்படி கைது. கொலை செய்துவிட்டு மக்களுடன் சேர்ந்து சிறுமியை தேடிய கைதான கார்த்தி. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான மோகன்ராஜுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சூலூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் காலை முதலே இருள் சூழ்ந்து பலத்த சூறை காற்று. மெரினா கடற்கரையில் குவிந்த மக்களை அப்புறப்படுத்திய போலீசார். அவங்கள கொஞ்சம் வெளியே அடுப்புல கைட் பண்ணி, அவங்களுக்கு தெரியாது, அவங்க இங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கைட் பண்ணுங்க, அவங்களை வெளியே வர சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டாங்க பாருங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். பெட்ரோல், டீசல் விலை 10 நாட்களில் 3வது முறையாக உயர்வு. சென்னையில் பெட்ரோல் விலை 82 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 105 ரூபாய் 31 காசுகளுக்கும், டீசல் விலை 87 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 96 ரூபாய் 98 காசுகளுக்கும் விற்பனை. புதுச்சேரியிலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. பெட்ரோல், டீசல் மீதான வரியை மாநில அரசுகள் குறைக்க வேண்டும். மெட்ரோ ரயில், அரசு பேருந்துகளின் டிக்கெட் விலையை குறைத்து பொது போக்குவரத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அருகில் உள்ள கடைகள், டாஸ்மாக் கிடங்குகள் மற்றும் மாவட்ட அலுவலக பணிகளில் ஈடுபடுத்த மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் உத்தரவு. தமிழகத்தில் பல இடங்களில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் மக்கள் கடும் பாதிப்பு. சென்னை, எண்ணூர், திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் போராட்டம். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 650 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வருகை. கொல்கத்தா விமான நிலையத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு. கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசா இல்லத்திற்கு சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மரியாதை. எரிசக்தி, வர்த்தகம், இருநாட்டு உறவு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் உள்ள நீதிமன்றம் அருகே கழிவறையில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்பு. குழந்தையை வீசி சென்ற அடையாளம் தெரியாத நபர் குறித்து போலீசார் விசாரணை. குறுகிய தொலைவு இலக்குகளை துல்லியமாக தாக்கவல்ல அக்னி 1 பாலிஸ்டிக் ரக ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. இலக்கை துல்லியமாக தாக்கியதாக DRDO விஞ்ஞானிகள் தகவல். SBI வங்கி ஊழியர்களின் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. வங்கி நிர்வாகம் மற்றும் ஊழியர் சங்கம் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து துளசி கபாட் ராஜினாமா.
கணவருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் பதவி விலகுவதாக துளசி கபாட் விளக்கம். இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சாலைகள், குடியிருப்புகள், விளைநிலங்களில் பெருக்கெடுத்து ஓடும் மழை வெள்ளம். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப், லக்னோ அணிகள் பல பரீட்சை. பஞ்சாப் அணி பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயம்.